தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து செபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் பங்கு வர்த்தகத்துக்கு 6 மாதங்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து செபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அனில் அம்பானி நிறுவனத்துக்கு செபி இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு வணிகப் பிரிவைச் சேர்ந்த கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த தடை உத்தரவுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ரிலையன்ஸுக்கு ஏற்படும்? அவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுல இந்த நடவடிக்கையை செபி எடுத்திருக்காங்க? ஆக்சுவலா அனில் அம்பானிக்கு தான் செபி இந்த தடை உத்தரவை கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள் பங்குச்சந்தையில் வர்த்தகத்துல இடைத்தரகர் வர்த்தகங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செபி உத்தரவு கொடுத்திருக்கு. அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனமும் 6 மாதங்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதும் செபி ஒரு உத்தரவு விட்டிருக்கு. அந்த நிறுவனத்துக்கும் ஒரு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட திட்டங்கள்ல ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்றத அவங்க வழங்கிய திட்டங்கள்ல மோசடி நடந்திருக்கு அப்படின்றத செபி சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. இதுக்காக ஒரு 222 பக்க அறிக்கையுமே செபி வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில தான் ரிலையன்ஸ் அனில் அம்பானிக்கு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. விக்னேஷ், அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கௌசல்யா. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பங்கு வர்த்தகத்துக்கு 6 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நிறுவனத்தின் நிதியை மோசடியாக வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்ததை அடுத்து செபி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து செபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.